Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வங்களுக்கும் கல்யாணம்ங்கிறது பங்குனி மாதம் தான் நடக்குது. இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா முருகர், தெய்வ யானை, சிவன், பார்வதி, அப்புறம் ஆண்டாள், ரங்கநாதர், அதுக்கப்புறம் சாஸ்தா, பூர்ண புஷ்ககலா சாஸ்தா. கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமி, அதனால அது கோகுலாஷ்டமின்னு சொல்லுவோம். ராமர் பிறந்தது நவமி, அப்போ ராமநவமின்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த நாளும் நல்ல நாள் இல்லை, கெட்ட நாளும் இல்லை, அவ்வளோதான். சத்யவான் எப்படி அவர் தாய் தந்தைக்கு நல்ல தொண்டு செய்கிறாருன்னு பார்த்து அவனை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவரை தான் கெட்டுவேன் அப்படின்னு. இப்போ ராஜா சொல்லி பார்ப்பாருமா, அவனுக்கு நாடு இல்லை, ஒன்றும் இல்லை, எதுக்கு அப்படின்பாரு. இல்லை அவனை தான் கெட்டோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணும்போது கலகத்தை உண்டாக்கக்கூடிய நாரதர் வந்து சொல்லுவார், இல்லைம்மா அவனுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பான். இப்போ யமன் சொல்லுவார், என்னமோ வர என்பார். இல்லை உன்னோட பொறுமையும் இதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி ஒரு வரம் தரேன், ஆனால் நீ உன் புருஷன் உயிரை கேட்கக்கூடாது, வேற எதை வேணாலும் கையில் தாரேன். அதாவது பெண்கள் வந்து பின் புத்தின்லாம் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, அது பின்னு ஷார்ப்பான புத்தி. சாவித்திரி உஷாரா என்ன கேட்பான்னா, என் மாமனார் மாமனார் எனது தனது பேர குழந்தைகளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வரம் கொடுங்க அப்படின்னு. அவர் சரின்றுவாரு. சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஷாக் ஆகும். பேர குழந்தைகள் எப்படி வரும் புருஷன் இல்லாமல். ராமநவமியோட விசேஷம் இந்த மாதிரி ஒரு ஏகபத்தினி வரதனாக, ஒரு நல்லவனாக சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அதில் உள்ள விஷயம். சமையல் சாப்பாடை கொடுக்கும்போது சைட் டிஷ்காக ஒரு மாம்பழத்தை வெட்டி கொடுத்துருவாப்புல. இவர் கணவர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாம்பழம்னு பரமதத்தன் வந்து கேட்கும்போது அது ஒரு மாம்பழத்தை வெட்டி கொடுப்பாப்புல. அவர் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க, இன்னொரு மாம்பழம் இருக்கலாம், அதையும் வெட்டேன். இப்போ என்ன கணவன்கிட்ட போய் எப்படி சொல்ல, வந்த ஆளுக்கு தானம் பண்ணிட்டேன்னு சொன்னால், இது ரொம்ப கிடைக்காத ருசி உள்ள பழம், இதை கொடுத்துட்டேன்னு சொல்லி திட்டிடக்கூடாதுன்ட்டு சிவன்ட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லாப்புல. இந்த மாதிரி கணவர் கொடுத்ததை கொடுத்துட்டேன், இப்போ அவர் ரெண்டாவது பழத்தையும் கேட்காரு, நான் என்ன பண்ணேன்னொடனே அவருக்கு உடனே இன்னொரு மாம்பழம் கையில் கிடைக்கும். அப்புறம் தகவல் தெரிஞ்சு மதுரைக்கு போய் பார்க்கும்போது கணவர், அந்த ரெண்டாவது கட்டின மனைவி, ஒரு குழந்தை இதோட வந்து காலில் வந்து விழுந்துருவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது தப்பு உணர்ந்து வந்து விழுறான் அப்படின்னு நினச்சிட்டு என்னம்பாங்க, இல்லை இல்லை அவன் மனைவி வந்து ஒரு பெரிய தெய்வ நிலையில் இருக்காங்க. அதனால் அவள் கூட ஆண்டாள் ரங்கநாதரோட ஐக்கியமான நாள் எதுன்னா அதுவும் பங்குனி உத்திர நாள். ஸோ ஆண்டாள் திருக்கல்யாணம் மாதிரி நடந்ததும் பங்குனி உத்திரம். ஸோ வெளியே வழக்கமாக தெரியுது முருகன் சிவன்கிறதுனா, இந்த மாதிரி வெளியே தெரியாத விஷயங்கள்லாம் பங்குனி மாதத்தில் உள்ளது. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜோதிடர் சோமசுந்தரமையா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம பேசும்போது ஒரு மாதத்துக்கான தமிழ் மாதங்களுக்கான ராசி பலனும் பேசுகிறோம். அந்த மாதத்தில் என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது அப்படின்றத ஒரு மாதத்து குறித்தும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதத்தில் அடுத்ததாக வரக்கூடிய நம்மளோட பங்குனி மாதத்தில் என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது, சிறப்பு நாட்கள், என்ன மாதிரியான வழிபாடுகள் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பங்குனி மாதம் அதில் இருக்க அது எந்தக்கான ஒரு மாதம், அதில் இருக்கிற சிறப்புகள் அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல வழக்கம் போல் ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போயிடுவோம். கண்டிப்பாக. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரான் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் சக்கரா நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கங்கள். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இப்போ வர்றது மாசி முடிஞ்சு பங்குனி மாதம் ஆரம்பிக்க போகுது. பங்குனி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கும்பராசிலேருந்து சூரியன் நகண்டு மீன ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ மாதங்களில் 12 மாதமாக தமிழில் பிரிச்சிருக்கிறதுல கடைசி மாதத்துக்குள்ளே வராரு. அப்போ கடைசி ராசி மீன ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே வராரு. அது ஒரு சிறப்பான விஷயம். இதை கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு மிதமான குளிர் இருந்து முடியறது வசந்த காலம், கோடை ஆரம்பிக்கக்கூடிய டைமு இது கடைசி இதில் உள்ளது. அப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பங்குனி மாதம்ங்கிறது என்னென்னா, அனைத்து தெய்வ திருமணங்கள் அனைத்தும் நடந்தது பங்குனி மாதம் தான். எல்லா தெய்வங்களுக்கும் கல்யாணம்ங்கிறது பங்குனி மாதம் தான் நடந்தது. இதில் முக்கியமான பார்த்திங்கன்னா முருகர், தெய்வ யானை, சிவன், பார்வதி, அப்புறம் ஆண்டாள், ரங்கநாதர், அதுக்கப்புறம் சாஸ்தா, பூர்ண புஷ்ககலா சாஸ்தா, இந்த மாதிரி ஒரு இருக்கிற எல்லா தெய்வங்களுடைய திருமணங்கள் எல்லாமே இந்த மாதம் தான் நடந்துச்சு. அதனால் இது என்னென்னா சிறப்பான தெய்வ திருமண காலம். அப்போ பப்ளிக்ஸுக்கு கேட்கவே வேண்டாம், கண்ணை மூடிட்டு எல்லாருக்கும் திருமணம் அமைகிறதுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதம் உள்ள மாதம் வந்து பங்குனி மாதம். இதில் இன்னும் சிறப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காரடையான் நோம்புன்னு சொல்லி ஒன்று.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை ஒன்று நடக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு இருக்குது. அப்புறம் பங்குனி உத்திரம். அந்த பங்குனி உத்திரத்து அன்றைக்கி தான் எல்லாருக்குமே திருமணங்கள் நடந்தது அன்றைக்கி தான். இந்த மாதிரி திருமணமாக விசேஷமாக உள்ள ஒரு சிறப்பான மாதம் பங்குனி மாதம். அதில் விட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா ராம நவமியும் இந்த மாதம் தான் வரும். ராமரோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடியது. நம்ம பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமிங்கிறத வந்து ஒரு சிறப்பு இல்லாத நாள்னு சொல்லுவோம். அஷ்டமினா 8ங்கிறதுனால அது வேண்டாம் அப்படிம்பாங்க, நவமிங்கிறதும் வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அஷ்டமி நவமி சிறப்பான நாளாக கொடுத்தாங்க. கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமி, அதனால அது கோகுலாஷ்டமின்னு சொல்லுவோம். ராமர் பிறந்தது நவமி, அப்போ ராம நவமின்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த நாளும் நல்ல நாள் இல்லை, கெட்ட நாளும் இல்லை, அவ்வளோதான். அதனால அஷ்டமி நவமிக்கு எந்த தோஷமும் கிடையாதுங்கிறது தான் கிருஷ்ணர் அதில் பிறந்த மாதிரி கணக்கு வச்சிருக்கிறாங்க. ராமர் பிறந்ததை நவமி திதியை வச்சிருக்கிறாங்க. அதனால நல்ல நாட்கள், நிறைய ஃபங்க்ஷன்ஸு, திருக்கல்யாணங்கள் அதிகமாக உடைய மாதம் பங்குனி மாதம். எப்போ தொடங்குது இந்த பங்குனி மாதம்? பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் பங்குனி தான். ஓகே. அது முடிஞ்ச உடனே சித்திரைன்னு புது வருஷம் பிறந்து சித்திரை விஷுன்னு சொல்லி கேரளாவில் கொண்டாடுவாங்க. சித்திரை மாதம் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரின்னு சொல்லி ஒரு உண்டு. அதாவது நவராத்திரி ஒரு 4 வகையான நவராத்திரி உண்டு. சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, 4 நவராத்திரி உண்டு. இதில் சிறப்பான நவராத்திரின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரதா நவராத்திரியும் வசந்த நவராத்திரியும் சிறப்பானது. 9 நாள் கொண்டாடுவாங்க. நவராத்திரினாலே 9 நாள். அப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வரக்கூடிய வளர்பிறை பிரதமையிலேருந்து நவமி திதி வரைக்கும் நவராத்திரி கொண்டாடுவாங்க. அப்போ இந்த இதில் வந்து கோடை முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்கிறதுனால இந்த வசந்த நவராத்திரிங்கிறதும் இந்த மாதத்தில் வரும் பங்குனியில். அதுமாதிரி பங்குனி முதல் நாளே வந்து ஏகாதசி திதி வரும். பெருமாளுக்கு உடைய திதி மாதம் ஆரம்பமே வந்து ஏகாதசியில் தான் வருது. அதனால் அதுவும் ஒரு சிறப்பான விஷயம். ஓகே ஓகே. ஸோ நிறைய சொல்லியிருந்தீங்க. இந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த காரடையான் நோன்பு, அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அப்படின்னா என்ன வழிபாடு எப்போ நடக்கும் அதை பற்றி சொல்ல முடியும்? காரடையான் நோன்பு இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் வருது. காரடையான் நோன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்காலத்தில் அறுவடை செய்த அரிசியை வச்சு அடை செய்து வழிபடுவார்கள், அம்பாளை வழிபடுவாங்க. இது பெண்கள் தனியாக கொண்டாடக்கூடிய ஒரு நோன்பு விரதம். என்னென்னா தங்களுடைய மாங்கல்ய பலம், கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். ஏன் அதை பண்ணுறதுன்னு என்னென்னா சாவித்திரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, தமையன் அப்படின்ட்டு சத்யவான் சாவித்திரின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து உண்டான கதை வந்து அது காரடையான் நோன்பு. சத்யவான் என்ன இருப்பார்னா ஒரு ராஜாவோட பிள்ளை, சாவித்திரி ஒரு ராஜாவோட பிள்ளை. பட் சத்யவான் வந்து நாடெல்லாம் என் அப்பா இழந்துருவார், கண்ணு அப்பாவுக்கு குருடானதுனால நாடெல்லாம் இழந்து அவங்க காட்டில் பரதேசமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, காட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க, வனாந்தரம் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சாவித்திரியும் அப்பாவும் காட்டுக்கு வரும்போது சத்யவான் எப்படி அவர் தாய் தந்தைக்கு நல்ல தொண்டு செய்கிறாருன்னு பார்த்து அவனை லவ் பண்ண ஆரம்பிப்பாப்புல. அப்போ அவரை தான் கெட்டுவேன் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்லி பார்ப்பாருமா, அவனுக்கு நாடு இல்லை ஒன்றும் இல்லை எதுக்கு அப்படிம்பாரு. இல்லை அவனை தான் கெட்டோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணும்போது கலகத்தை உண்டாக்கக்கூடிய நாரதர் வந்து சொல்லுவார், இல்லைம்மா அவனுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பான் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, மனசால் அவரை நான் கணவர் நினச்சிட்டேன், அதனால் நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது மாதிரி அவர் இறக்கும் போதும் மடியில் உயிர் போகும். ஆனால் இவர் ரொம்ப சத்தியசீலனுங்கிறனால என்னென்னா யமனே நேரடியாக வந்து தான் அவர் உயிரை பறிக்க வருவார். யம தூதர்கள் வர மாட்டாங்க, யமனே வருவார். அப்போ இவ கேட்பா, இவ கண்ணு அவ்வளோ பதிவிறதைங்கனால இவ கண்ணுக்கு தெரியும் யமனு. இப்போ யமன்கிட்ட கேட்பா, எப்படி நீங்களே வந்தீங்கன்னு, உங்கள் கனவு அவ்வளோ புண்ணியம், அதனால் நான் வந்தேன். அதுக்கு முன்னால் நாரதர் ஐடியா என்ன கொடுத்துருவாரு, நீ காரடையான் நோன்பு நீ விரதம். ஸோ விரதம் இருந்தனால என்னென்னா நல்லா அம்பாளுடைய பாக்கியம் கிடச்சிது. அப்போ இவன் என்ன சொல்ல, யமனுக்கு பின்னாலே விடாமல் போய்கிட்டே இருப்பான். அப்போ யமன் சொல்லுவார், என்னமோ வர என்பார். இல்லை உன்னோட பொறுமையும் இதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி ஒரு வரம் தரேன், ஆனால் நீ உன் புருஷன் உயிரை கேட்கக்கூடாது, வேற எதை வேணாலும் கையில் தாரேன். அதாவது பெண்கள் வந்து பின் புத்தின்லாம் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, அது பின்னு ஷார்ப்பான புத்தி. சாவித்திரி உஷாரா என்ன கேட்பான்னா, என் மாமனார் மாமனார் தனது பேர குழந்தைகளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வரம் கொடுங்க அப்படிமா. அவர் சரின்றுவார். சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஷாக் ஆகும், பேர குழந்தைகள் எப்படி வரும் புருஷன் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவன் புத்திசாலித்தனத்தை பாராட்டினு சொல்லி பாராட்டி மாமனாருக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கும், அதனால கண் பார்வை வந்து பேர குழந்தைகளை பார்க்கணுங்கிறது வந்துடும். வாரிசுகள் வந்து நல்ல நாடாளணும்னு சேர்த்து ஒரே கோரிக்கையில செட்டில் ஆகிற மாதிரி ஒரு வரம்.
அது வந்து அவ்வளோ கிளியராக எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சு. அதனால காரடியான் நோம்புங்கிறதுனா பெண்களுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நோன்பு. இதை பெண்கள் கடைப்பிடித்தால் கணவனுடைய ஆயுள் கூடும், புத்திசாலித்தனங்கள் வரும். காரடியான் நோம்போட சின்ன சிறப்பு ஈஸியா சொல்லணும் அது. ஓகே ஓகே சார். என்னலாம் செய்யணும் வீட்ல நோன்பு இருக்கிறதுனா? நோன்புக்கு அதான் இந்த கார்காலம்னு சொல்லி இதில் இருக்கக்கூடிய அரிசி அறுவடை பண்ண அரிசியை வச்சு அடை சுட்டு அம்பாளுக்கு வழக்கமான வீடை சுத்தம் பண்ணி வச்சு பூஜை விரதம் இருப்பாங்க. ஓகே. பண்றது அந்த அம்பாளோட அனுக்கிரகம் கிடைக்கும். அன்னைக்கு வந்து கயிறு வச்சு பூஜையில பண்ணுவாங்க, அந்த கயிறை கட்டிக்கிடுவாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சார். இந்த நோன்புக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை, பெண்கள் எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க அப்படின்றத அதையும் சொல்லணும். அப்படிங்கிறது பொறுமையா ஒரு விரதத்தை கடைபிடித்தால் என்ன பலன்கிறதும் அதுல வரக்கூடிய விஷயம் காரடியான் நோன்பு. ஓகே சார். ஸோ நிறைய வந்து நீங்க சொல்லிட்டே வந்தீங்க இந்த மாதத்துல, பங்குனி மாதத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராம நவமி வந்துடும். இப்போ ராமர் நவமின்னா நவமி திதியில் ராமர் பிறந்தார் அப்படின்ட்டு. அவர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம். ஸோ புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலையும் இருக்கும், கடக ராசிலையும் இருக்கும். ஆனால் புனர்பூசம் நம்ம எடுக்கிறது மிதுன ராசியில் தான் 3 பாதம் இருக்கனால அதுதான் எடுப்போம். மிதுன ராசி தான் ராமருக்கு எடுப்போம். அப்போ வந்து ராமர் பிறந்தது அப்படின்னு சொல்லி அவரோட ஜென்ம நட்சத்திரம் பண்ணுறது இது. அப்போ ராமரோட நவமி பிறந்தது இந்த, அதாவது பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார் அப்படிங்கிறது, நவமி தேதியில் பிறந்தார் அப்படிங்கிறது. ஸோ ராமருங்கிறது ஒரு ஏகபத்தினி வருது. ஆமாம். ஏன் அதை அப்படி 2 கேரக்டராக ராமரையும் தசரதனையும் வச்சாங்கன்னா, அன்னைக்கு இருக்கிறது தான் இன்னைக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு மாதிரி இருந்தாருன்னா பையன் வேற மாதிரி தான் இருப்பான். அப்போ 1000 பொண்டாட்டி அப்பாவுக்கு, தசரதருக்கு. ராமர் ஏகபத்தினி வருது. இன்னைக்கு இப்போ சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா தந்தை ஒரு வகையாக இருந்தால் பையன் அடுத்து வேற வகையாக தான் இருக்கு. அப்போ தந்தையோட அருமையெல்லாம் புரியணும்னா ஒரு காலம் கடந்ததுக்கப்புறம் தான் அருமைகள் புரியும். அப்போ தந்தை செய்த சில தவறுகள், சில விஷயங்களை தான் செய்யக்கூடாதுங்கிற இயல்பு மனிதர்களுக்கு வரும். அந்த காவியத்தில் ராமாயணத்தில் சொன்ன விஷயம் என்னென்னா, தந்தை இந்த மாதிரி 1000 பொண்டாட்டி கட்டிட்டு இருந்தாருங்கிறது இருக்கக்கூடாது. மனிதர்கள் பிற்காலத்தில் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு ஒரு வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, மனிதர்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிறதுக்கு தான் ராமர் கொண்டு வந்தது. அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையோட கேரக்டர்ஸ் மித்தது வரனாலும் சரி, நிறைய குணாதிசயங்கள் விஷயங்களில் தந்தைக்கு மாறுபட்டு தான் பிள்ளைகள் வாழுது. இன்றைக்கும் உள்ள லைஃப்பில் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். தந்தைக்கு மாறுபட்டு தான் குழந்தைகளோட இது இருக்கும். பட் தந்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஒரு வயசானதுக்கப்புறம் எங்கள் அப்பா மாதிரி உண்டான்னு அப்புறம் பேசுவாங்க. அதனால தான் இவர் ராமர் அப்பா சொல்ல கேட்டுட்டு உடனே காட்டுக்கு கிளம்பி போனார். இருந்தாலும் சரி, அப்பா இறந்துட்டாருன்னு தெரியும் போது அவர் காட்டில் இருந்தாலும் அவர் கரெக்டாக இவருக்கு வந்து தீதிக்கு இது தர்ப்பணம் கொடுத்ததெல்லாம் அங்கே வச்சு பண்ணாருங்கிறது. அப்போ ராமநவமியோட விசேஷம் இந்த மாதிரி ஒரு ஏகபத்தினி வரதனாக, ஒரு நல்லவனாக சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அதில் உள்ள விஷயம். ஓகே ஓகே சார். ஸோ வர்றது எல்லாமே திருமணம், குடும்பம் சார்ந்து கணவன் மனைவிக்குள்ள அப்படின்ற ஒரு விசேஷத்தோட தான் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காரடியான் நோன்பு எப்படி கணவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக போனாங்க அப்படின்றது, அடுத்ததே வந்து ஒருத்தன் ஒருத்திக்காக எப்படி ராமர் இருந்தாரு அப்படின்றது ஸோ ஒன்னொன்னா பார்த்துட்டே இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் நல்லா பண்ணது பாத்தீங்கன்னா, வெளியே தெரியாத விஷயம். எல்லாரும் பங்குனி உத்தரத்து மந்திரம் தான் பேசுவாங்க. அது எல்லா கோயில்லையும் எல்லா சாமிக்கும் அன்னைக்கு தான் திருமணங்கள். சிவன் பார்வதி, முருகர் தெய்வானி, அதுக்கப்புறம் சாஸ்தாக்கு வந்து அவரோட பூர்ண புஷ்கலா கல்யாணம், பெருமாள் ஆண்டாள் கல்யாணம். ஸோ ஆண்டாள் கல்யாணம் நிறைய வெளியே தெரியாது. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பங்குனி உத்தரம்னா எல்லாரும் அதை ஒன்று தான் நடத்திட்டு இருக்குது. ஆனால் தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, காரைக்கால் குரு பூஜை இருக்கு. காரைக்கால் அம்மையாரோட குரு பூஜை. காரைக்கால் அம்மையார் யாருன்னா அடுத்த கேள்வி நீங்கள் அதான் கேட்பீங்க. காரைக்கால் அம்மையார் என்ன அப்படிங்க? காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறது என்ன, ஏர் பேர் வந்து புனிதவதி. அந்த பொண்ணுக்கு பேர் வந்து புனிதவதி. அப்பா பேர் தனதத்தர், கணவர் பேர் வந்து பரமதத்தர். இவங்க இருந்தது காரைக்காலில் இருந்தாங்க. நல்ல செல்வ செழிப்பான ஒரு ஃபேமிலி, பிஸ்னஸ் ஃபேமிலி. ஒரு பரமதத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இவன் முதல்ல இருந்தே பெரிய சிவபக்தி புனிதவதி. சிவன் ஒரு அடியாருக்கு சாப்பாடு விடாமல் இவன் சாப்பிட மாட்டான். அந்த மாதிரி சிவன் பக்தி உள்ள ஆள். அப்போ ஒரு நாள் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டு யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு விசேஷமான மாம்பழத்தை கொண்டு வந்து கணவர் கொடுப்பார். இந்த 2 மாம்பழம் இருக்கட்டும், மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போவார். சரின்னு வாங்கி இவளும் கொண்டு புனிதவதியும் கொண்டு போய் இதில் வச்சுருவாங்க. அப்போ அந்த நேரம் யாசகம் கேட்டு வந்த ஆளுக்கு சமையல் சாப்பாடை கொடுக்கும்போது சைட் டிஷ்க்காக ஒரு மாம்பழத்தை வெட்டி கொடுத்துருவாப்புல. இவர் கணவர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாம்பழம்னு பரமதத்தன் வந்து கேட்கும்போது அது ஒரு மாம்பழத்தை வெட்டி கொடுப்பாப்புல. அவர் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க, இன்னொரு மாம்பழம் இருக்கலாம் அதையும் வெட்டேன். இப்போ என்ன கணவன்கிட்ட போய் எப்படி சொல்ல, வந்த ஆளுக்கு தானம் பண்ணிட்டேன்னு சொன்னால், இது ரொம்ப கிடைக்காத ருசி உள்ள பழம், இதை கொடுத்துட்டேன்னு சொல்லி திட்டிடக்கூடாதுன்ட்டு சிவன்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லாப்புல. இந்த மாதிரி கணவர் கொடுத்ததை கொடுத்துட்டேன், இப்போ அவர் 2வது பழத்தையும் கேட்காரு, நான் என்ன பண்ணேன்னொடனே அவருக்கு உடனே இன்னொரு மாம்பழம் கையில் கிடைக்கும். அதை கொண்டு வந்து கொடுத்தோடனே இவர் சாப்பிட்டு, இது அந்த பழத்தோடையும் ரொம்ப ருசியாக இருக்க, இது எப்படி வந்துச்சு
உண்மையை சொல்லு. இது இது வந்து நான் எடுத்துட்டு வந்தது இல்லையே, ரெண்டு ஒரே டேஸ்ட்ல தானே ஒரே இருக்கும். டேஸ்ட்ல இது ரொம்ப தேவாமிர்தமா இருக்கே அப்படின்னு கேட்டவன் என்னன்னா உண்மையை சொல்லுவாங்க. அப்பவும் அவர் நம்ப மாட்டேன்னு என்ன சொல்லுவாரு, அதை எப்படி நீ கையை நீட்டினா பழம் வந்துச்சா, வந்துருவான். இன்னொரு பழத்தை வர வச்சு காட்டுன்னா திருப்பி டக்குன்னு ஒரு பழம் வரும், வந்துட்டு உடனே காணாமல் போகும். அப்போ இவர் தான் கேட்பார், என்ன பழம் வந்துச்சு, நான் நீங்கள் பழத்தை காட்டுன்னு தானே சொன்னீங்க, இன்னொரு பழத்தை காமிச்சாச்சு சாப்பிடணும்னு கேட்கல, கேட்டால் அந்த பழம் இருந்திருக்கும். வார்த்தை ஜாலங்கள்ல ரொம்பவே இது பண்ணியிருக்காங்க சார். நல்ல ஒரு அப்புறம் ரெண்டாவது பழத்தினோடனே அவருக்கு ஒரு பயம் வந்துடும். அப்போ நம்ம மனைவி வந்து ஒரு தெய்வ நிலையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனைவியை தொடர்றதுக்கே பயந்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் மதுரை பக்கம் அங்கே போய் செட்டில் ஆகி அங்கே கல்யாணம் பண்ணி அவர் வாழ்க்கை வேறு மாதிரி லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு போயிடுவார். கணவன் வருவான்னு இவங்க ரொம்ப காலம் காத்திருப்பாங்க, கணவன் வரல. அப்புறம் தகவல் தெரிஞ்சு மதுரைக்கு போய் பார்க்கும்போது கணவர் அந்த ரெண்டாவது கட்டின மனைவி ஒரு குழந்தை இதோட வந்து காலில் வந்து விழுந்துருவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது தப்பு உணர்ந்து வந்து விழுறான் அப்படின்னு நினச்சிட்டு என்னம்பாங்க, இல்லை அவன் மனைவி வந்து ஒரு பெரிய தெய்வ நிலையில் இருக்கான், அதனால் அவள் கூட குடும்பம் நடத்துக்கு நான் தகுதி கிடையாது, அதனால் அவன் நினைவாக என் பிள்ளைக்கு வந்து புனிதவதின்னு பெயர் வச்சுருக்கேன்னு எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அப்போ இவன் பாப்பா சரி இனிமேல் நம்ம வந்து இல்லறத்தில் வேண்டாம், நம்ம இனிமேல் இதாக போகணும்னு சொல்லிட்டு அந்த சிவபக்தி இருந்தனால என்னென்னா எனக்கு இந்த இளமை பருவமான உருவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேய் உருவம் வேணும்னு சொல்லி இருக்கையிலே அகோரமான ஒரு உருவம் வேணும்னு சொல்லி பேய் உருவம் கேட்டு வாங்கிட்டு கைலாயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். கைலாயத்தில் போய் சிவனை பார்க்கணுன்ட்டு. அப்போ அந்த வயசான பேய் உருவத்தில் போகிறதுனால சிவன் கூப்பிட்டு சொல்லுவார், இங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லும்போது சொல்லுவார், அம்மையேன்னு கூப்பிடுவார். அம்மான்னு கூப்பிடுவார். சிவனே நம்ம பெரிய சொல்கிறோம், அவர் அம்மான்னு கூப்பிட்டு ஒரு சிறப்பு என்னன்னா அதனால தான் அவர் பேர் வந்து புனிதவதிங்கிற பேர் போய் காரைக்காலில் பிறந்தனால காரைக்கால் அம்மையார்னு அவங்களுக்கு பேர் வந்துச்சு. ஏன்னா சிவனே அம்மையேன்னு கூப்பிட்டாரு. என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு உங்களோட தரிசனம் ஆடுற தரிசனம் வேணும்னு எப்பவுமே நீங்கள் ஆடிட்டுனா என்னைக்கு எந்த கோயில் நடராஜர் பார்த்தீங்கன்னாலும் சரி காலடியில் காரைக்கால் அம்மையாரோட ஒரு உருவம் இருக்கும். அது காரைக்கால் பண்ண அவங்களோட குரு பூஜைங்கிறது அவங்க பிறந்த இந்த நட்சத்திரத்தன்னைக்கு இதில் பண்ணுறாங்க. பங்குனி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு காரைக்கால் அம்மையாரை, அதாவது சிறந்த பக்தை அப்படிங்கிற ஒரு இதுக்கு பங்குனி மாதம் இருக்கிற சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு காரைக்கால் அம்மையாரோட குரு பூஜை எல்லாரும் வழிபடுவாங்க. அதில் நம்பிக்கை அந்த ஒரு ஈடுபாடு உள்ளவங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பங்குனி மாதம் இது ஒரு சிறப்பான விஷயம். ஓகே சார், வழிபாடுனா என்ன மாதிரியான வழிபாடுகள் வீட்லயா இல்ல என்ன கோவிலுக்கு? மாம்பழம் அங்கே பிரச்சனையா தானே, கதையா தானே. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தால பார்த்தீங்கன்னா மாம்பழ திருவிழான்னு சொல்லி காரைக்காலில் நடத்துவாங்க. காரைக்கால் அம்மரோட இதை எட்டு வரும்போது எல்லாரும் வீட்டில் இருந்து மாம்பழத்தெல்லாம் தூக்கி போடுவாங்க, எல்லாரும் மாம்பழத்தை எரிஞ்சு விளையாடுற மாதிரி பண்ணுவாங்க. அது காரைக்கால் சைடில் இன்றைக்கும் ஒரு ஃபங்க்ஷனாக நடந்துட்டு மாம்பழ வழிபாடு அதில் விசேஷமானது. அதுக்கப்புறம் நல்ல சிறப்பான ஒரு திருக்கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டார் ரெங்கமன்னார் கல்யாணம், அதுதான் அடுத்தால அதில் ஒரு பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயம். ஆண்டாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட ஒரு அம்சம். அவன் பூமியில் வந்திருக்கும் பெருமாளை கல்யாணம் பண்ணுறதுக்கு வேற ஒரு அவதாரமாக வரும்போது என்னென்னா ஒரு வச்சுக்கிட்டு இருந்த பெரியாழ்வாருங்கிற ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் அர்ச்சனை பண்ணி அர்ச்சகராக இருப்பார். அவர் துளசி செடிக்கு அடியில் ஆண்டாள் குழந்தையாக கிடைக்கும், பூமியில் இருக்கும். அதனால் எடுத்து அவர் வளர்ப்பார். இவன் சின்ன வயசுலேருந்து என்னென்னா எனக்கு கண்ணன் மேலே ரொம்ப ஈடுபாடு. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற கோயில் பேர் வடபத்திர சாயின்னு சொல்லி பெருமாள் பேர். அங்கே இவர் வளர்த்துட்ருப்பார். அப்போ பெருமாளுக்கு டெய்லி அவர் மாலையை கட்டி கொண்டு போகும்போது என்னன்னா மாலையை கட்டி வைப்பார். இந்த பொண்ணு எடுத்து போட்டுட்டு இதை இப்போ நான் போட்டணும், பெருமாளுக்கு போட்டால் எப்படி இருக்கணும், தான் போட்டு அழகு பார்ப்பாங்க. இதை ஒரு நாள் பார்த்துட்டு அவர் சத்தம் போடும்போது சொல்லுவார், இல்லை சத்தம் போட்டு அவர் அன்றைக்கி அந்த பெரியாழ்வார் கோயிலுக்கு போகாமல் உட்காந்துருப்பார். கனவுல வந்து பெருமாள் சொல்லுவார், ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும், அவள் போடாத மாலை வேண்டாம், வேற மாலையை கட்டி போடுவார். அந்த மாலை கட்டாய் விடும். அப்போ டெய்லி இவ போட்டு கொடுத்த மாலை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால என்னென்னா அதுக்கப்புறம் தான் அவரும் உணர்ந்துட்டு என்னம்மான்னா, இல்லை நான் கெட்டினா ரெங்கனை தான் கெட்டுவேன், அரங்கநாதனை தான் கெட்டுவேன். ராஜா கனவுலெல்லாம் போய் பெருமாள் சொல்லிட்டு வந்துடுவார். அப்புறம் அங்கேருந்து பல்லக்கு பரிசையோட ஸ்ரீரங்கத்துக்கு வந்தோடனே கருவறையில் போய் ஆண்டாள் ரங்கநாதரோட ஐக்கியமான நாள் எதுன்னா அதுவும் பங்குனி உத்திர நாள். ஸோ ஆண்டாள் திருக்கல்யாணம் மாதிரி நடந்ததும் பங்குனி உத்திரம். வெளியே வழக்கமாக தெரியுது முருகன் சிவன்கிறதுனா இந்த மாதிரி வெளியே தெரியாத விஷயங்கள்லாம் பங்குனி மாசத்துல உள்ளது. இதெல்லாம் அதில் உள்ள விஷயங்கள். கண்டிப்பா சார். ஆண்டாள் திருமணம் போது எல்லாம் திருமணம் சார்ந்து என்ன மாதிரி அப்படின்றதான் வந்து இந்த மாதம் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த மாதத்துல வேற என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு, என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சா ஒரு நல்லது அமையும்? அதான் பெருமாளுக்கு இந்த மாதிரி ஏகாதசி வருதுன்னு சொல்ல, அது என்ன ஏகாதசின்னா விஜய ஏகாதசின்னு பேர். விஜயம்னா வெற்றி, அப்போ வெற்றியை தரக்கூடிய ஏகாதசி அன்றைக்கு என்னென்னா பெருமாளுக்கு நம்ம இதெல்லாம் வச்சு துளசி மாலை பண்ணி அவருக்கு வழிபடுறது விசேஷமானது.
அந்த முறை வழிபாட்டு முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழை இலையை விரிக்கணும், ஒரு 7 வகையான நவதானியங்களை ஒன்று மேலே ஒன்றை கொட்டி வைக்கணும், எள்ளு மாத்திரம் சேர்க்காம அதில் எல்லாத்தையும் வச்சு மேலே ஒரு பெருமாள் பாதம்னு இந்த கடையிலலாம் வைப்பாங்களா அந்த மாதிரி பாதத்தை ஒன்று அதில் மேலே வச்சு பூஜை பண்ணால் எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் வெற்றியாகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய விஜய ஏகாதசியும் பங்குனி மாசத்துல தான் வருது. ஓகே ஓகே. இதெல்லாம் வழக்கமான இது இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் அடிஷ்னலான விஷயம், அதனால அதை மாத்திரம் பேசுவோம்னு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயங்களா தெரியாது. எடுத்த உடனே பங்குனி உத்தவம் அப்படி அது மாத்திரம் தெரியும். ஆனா இவ்வளோ ஒரு சிறப்பு கல்யாணங்களா இருக்கட்டும், திருமணங்களா இருக்கட்டும், வழிபாடுகளா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம ஒன்று பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் என்னன்னா இது இங்கே சென்னையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், 63 நாயன்மாரோட உற்சவம் இந்த மாதம் நடக்கும். நம்ம மயிலாப்பூரில் 63 நாயன்மாரோட சின்ன சிலைகளை ஒன்று போல எடுத்து வந்து ரத வீதியை சுற்றி ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துவாங்க. அதுவும் பங்குனி மாதத்தில் நடக்கிற ஒரு சிறப்பான விஷயம். ஓகே ஓகே. காரைக்கால் அம்மையார் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மாரில் காரைக்கால் அம்மையார் ஒரு ஆள், அதாவது பெண்ணா இருக்கிற ஒரு நாயன்மார். ஓகே சார். ஸோ இப்போ பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை தெய்வங்களோட திருக்கல்யாணங்கள் எல்லாமே வரும்போது நமக்கு திருமணம் சார்ந்து எல்லாருக்கும் உடனே நடக்கக்கூடிய என்ன பங்குனி மாசம் பண்றது சிறப்பான விஷயம். கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப எல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டாம், சாமி கல்யாணம் பண்ணனாலே நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நல்ல விஷயமானது. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏன்னா பங்குனி உத்திரம் ஏன் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ் மாசத்துல 12வது மாசம், உத்திர நட்சத்திரம் 12வது நட்சத்திரம், ரெண்டுமே 12ஆ வர்றது, அன்னைக்கு கரெக்டாக பௌர்ணமியும் வர்றதுனால அது ஒரு அது மிகவும் சிறப்பா நம்ம இங்க தமிழ்நாட்டுல பௌர்ணமி வராது, பங்குனி உத்திரம் அது சிறப்பான விஷயம், சிறப்பான ஒரு விஷயமா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கப்படுது. ஓகே ஓகே சார். ஸோ பங்குனி மாதம் குறித்து என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு அப்படின்றத நிறைய பார்த்தோம். ஸோ மிகவும் அழகாகவும் வந்து விளக்குனீங்க ஒரு தெய்வங்களோட திருமணம் எப்படி நடந்துச்சு அது எல்லாமே. மிக்க நன்றி சார் நிகழ்ச்சிகளுக்காக.